செயற்கை நுண்ணறிவு அல்லது AI சுகாதாரம் முதல் நிதி வரை பல்வேறு துறைகளை மாற்றியமைத்து வருகிறது. அதன் எதிர்கால இன்னும் புரட்சிகரமான மாற்றங்களை உறுதியளிக்கிறது. AI தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களை இந்த கட்டுரை ஆராய்கிறது. முன்னால் உள்ள போக்குகள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை ஆய்வு செய்கிறது. AI இன் மாற்றத்தக்க தாக்கத்தை விளக்க பல்வேறு தொழில்களிலிருந்து வழக்கு ஆய்வுகளை ஆராய்வோம். இயந்திர கற்றல், இயக்க மொழி செயலாக்கம் மற்றும் கணினி பார்வை ஆகியவற்றால் தற்போதைய AI தொழில்நுட்பம் வகைப்படுத்தப்படுது. இந்த தொழில்நுட்பங்கள் அமைப்பு தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்ள, மனித மொழியை புரிந்து கொள்ள மற்றும் காட்சி தகவல்களை முறையே விளக்க உதவுகின்றன. Google, Shapeum மற்றும் OpenAI போன்ற நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் முன்னணியில் உள்ளன. புதுமைகளை இயக்குதல் மற்றும் புதிய தரங்களை நிர்ணயித்தல். AI தொழில்நுட்பத்தில் எதிர்கால போக்குகள். பொது AI குறிப்பிட்ட பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட குறுகிய AI போலல்லாமல் பொது AI பரந்த அளவிலான செயல்பாடுகள் மனித அறிவாற்றல் திறன்களை பிரதிபலிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மனிதர்களைப் போலவே சிந்திக்க, கற்றுக்கொள்ள மற்றும் மாற்றியமைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்க ஆராய்ச்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். AI மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங் கணினி சக்தியை அதிவேகமாக அதிகரிப்பதாக உறுதியளிக்கிறது. இது மிகவும் சிக்கலான AI மாதிரிகள் மற்றும் வேகமான தரவு செயலாக்கத்தை செயல்படுத்துகிறது. இந்த சினர்ஜி முன்பு கையால் முடியாததாக கருதப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். Edge AI. AI செயலாக்கத்தை கிளவுட்டிலிருந்து உள்ளூர் சாதனங்களுக்கு நகர்த்துவது Edge AI என அழைக்கப்படுகிறது. இது தாமதத்தை குறைக்குது மற்றும் தனியுரிமையை மேம்படுத்துகிறது. தன்னாட்சி வாகனங்கள், சுகாதாரம் மற்றும் IoT சாதனங்கள் பயன்பாடுகளுக்கு இந்த போக்கு மிக முக்கியமானது. விளக்கக்கூடிய AI அல்லது XAI. AI அமைப்பு மிகவும் சிக்கலானதாக மாறும்போது அவற்றின் முடிவுகளை புரிந்து கொள்வதும் விளக்குவதும் மிக முக்கியமானதாகுது. XAI AI முடிவுகளை மனிதர்களுக்கு வெளிப்படையானதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் மாற்றுவதும் செலுத்துகிறது. இது நம்பிக்கை மற்றும் பொறுப்பு குழுக்கு அவசியம். வழக்காததில் AI சவால். நோயெதிர்ப்பு துல்லியம், தனிப்பினப்பட்ட சிகிச்சை மற்றும் திறன் உட்பட சாதாரத்துறை பல சவால்களை எதிர்க்கிறது. பாரம்பரிய முறைகள் பெரும்பாலும் நேரத்தை எடுத்துக்கொள்வது மற்றும் பிழைகளுக்கு ஆளாகின. தீர்வு. AI மூலம் சுகாதார பாதுகாப்பில் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் உள்ளது. கண்ட்ரியோ இமேஜிங். மனித கதிரியக்க நிபுணர்களை விட AI வழிமுறைகள் மருத்துவ படங்களை அதிக துல்லியத்துடனும் வேகத்துடனும் பகுப்பாய்வு செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக Google's DeepMind ஒரு AI அமைப்பை உருவாக்கியுள்ளது. இது ரெட்டினல் ஸ்கேன்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட கண் நோய்களை கண்டறியும். தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம். தனிப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மரபணு தகவல்களை AI பகுப்பாய்வு செய்ய முடியும். மருத்துவ தரவுகளின் பெரிய அளவை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தனிப்பயனாக்கப்பட்ட புற்றுநோய் சிகிச்சைகளை பரிந்துரைக்க IBM வாட்சன் ஏற்கனவே பயன்படுத்தப்படுகிறது. முன்கணிப்பு பகுப்பாய்வு. முன்கணிப்பு மாதிரிகள் நோயாளியின் விளைவுகளை முன்னறிவிக்கவும் சில நிபந்தனைகளை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளவர்களை கண்டறியவும் முடியும். இந்த முன்கூட்டிய அணுகுமுறை ஆரம்ப தலை மற்றும் சிறந்த ஸ்கேலர் வரவுகளுக்கும். தாக்கம். சுகாதார பாதுகாப்பில் AI வேகமான நோயறிதல்கள், மிகவும் பயனுள்ள சிகிச்சைகள் மற்றும் மேம்பட்ட நோயாளி பராமரிப்புக்கு வழிவகுத்தது. இது நிர்வாக பணிகளை தானியங்குபடுத்துவதன் மூலமும் வள ரெஸ்பிரிஜிலேனியங்களை மேம்படுத்துவதன் மூலமும் செலவுகளையும் குறைக்கிறது. ஆய்வு. AI சவால். நீதித்துறைக்கு துல்லியமான கணிப்பு மற்றும் வலுவான ஈடு மேலாண்மை தேவைப்படுது. பாரம்பரிய நிதி மாதிரிகள் பெரும்பாலும் சந்தையின் சிக்கல்களை பிடிக்க தவறிவிடுகின்றன. தீர்வு. AI பல முக்கிய பகுதிகள் மூலம் நிதியை மேம்படுத்துகிறது. முதலில் வழிமுறை வர்த்தகம் உள்ளது.
AI அமைப்புகள் சந்தை தரவை பகுப்பாய்வு செய்து அதிக வேகத்தில் வர்த்தங்களை செயல்படுத்த முடியும், இலாக்களை அதிகரிக்கும் மற்றும் அபாயங்களை குறைக்கும். ரெனைசான்ஸ் டெக்னாலஜிஸ் போன்ற நிறுவனங்கள் AI உந்துதல் வர்த்தக உத்திகளுக்கு முன்னோடியாக உள்ளன. அடுத்து எங்களின் முன்னுள்ளது இயந்திர கற்றல் மாதிரிகள் பரிவர்த்தனை முறைகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் மோசடி நடவடிக்கைகளை கண்டறியும். பேபால் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் மோசடியை தரும் பயனர்களை பாதுகாக்கவும் AI சாய் பயன்படுத்துகின்றன. இறுதியாக வாடிக்கையாளர் சேவை உள்ளது. AI உந்துதல் சாட்போட்கள் மற்றும் மெய்நிகர் உதவியாளர்கள் தனிப்பயனாக்கப்பட்ட வாடிக்கையாளர் ஆதரவை வழங்குகிறார்கள். வாடிக்கையாளர் திருப்தி மேல்வர்கள் இன்னொன்றும் செலவு சொல்கிறார்கள். நிதியில் AI இன் தாக்கம் மிகவும் திறமையான சந்தைகள், குறைக்கப்பட்ட மோசடி மற்றும் மேம்பட்ட வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கு வழிவகுக்குது. இது சிறந்த மேலாண்மை மற்றும் முதலீட்டு உத்திகளையும் செயல்படுத்துது. AI பொறுத்தவரை சவால்கள் மற்றும் நெறிமுறை பரிசீலனைகள் மிக முக்கியமானவை. முதலில் சார்பு மற்றும் நியாயத்தன்மை பற்றி பேசலாம். AI அமைப்புகள் அவற்றின் பயிற்சி தரவுகளில் இருந்து சார்புகளை பெற முடியும். இது நியாயமற்ற விளைவுகளுக்கு வழிவகுக்கும். நியாயத்தன்மையை உறுதி செய்தல் மற்றும் சார்புகளை நீக்குவது ஒரு குறிப்பிட்ட சவாலாகும். அடுத்து தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு. AI-இன் பயன்பாடு பெரிய அளவிலான தனிப்பட்ட தரவுகளை கையாளுவதை உள்ளடக்கியது. இது தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்புது. பயனர் தகவலை பாதுகாக்க வலுவான நடவடிக்கைகள் தேவை. பின்னர் வேலை இடப்பெயர்ச்சி உள்ளது. AI ஆல் இயக்கப்படும் ஆட்டோமேஷன் சில துறைகளில் வேலை இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும். மருதன் மற்றும் கல்வி திட்டங்கள் மூலம் இதை நிவர்த்தி செய்வது மிக முக்கியம். இறுதியா நெறிமுறை AI மேம்பாடு. AI பொறுப்புடன் உருவாக்குவது என்பது மனித நல்வாழ்வு மற்றும் சமூக நலனை முன்னுரிமைப்படுத்தும் நெறிமுறை வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதை உள்ளடக்கியது. AI-இல் கூட்டாண்மை போன்ற நிறுவனங்கள் இந்த இலக்கை நோக்கி செயல்படுகின்றன. AI தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் மகத்தான நம்பிக்கையை அளிக்கிறது. பல்வேறு தொழில்களில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமான முன்னேற்றங்களுடன். இருப்பினும் இது கவனமாக பரிசீலனை மற்றும் மேலாண்மை தேவைப்படுவர்களையும் முன்வைக்குது. இந்த சவால்களை நிவர்த்தி செய்வதன் மூலம் மற்றும் AI இன் சக்தியை பொறுப்புடன் பயன்படுத்துவதன் மூலம் அதன் முழு திறனையும் நலிகின்ற முடியும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குங்க. குறிப்புகள்: கூகுள் DeepMind, deepmind.com இலிருந்து பெறப்பட்டது. IBM வாட்சன், ibm.com/watson இலிருந்து பெறப்பட்டது. மற்றும் AI-இல் சூட்டாண்மை, partnership.org இலிருந்து பெறப்பட்டது. இந்த ஆழமான AI தொழில்நுட்பத்தின் மாற்றத்தக்க திறனை எடுத்துக்காட்டுது. அதன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது மற்றும் பல்வேறு துறைகளில் இது ஏற்படுத்தக்கூடிய ஆழமான தாக்கம்.